வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிற எபிசோட் ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு இந்த வாட்டி ஒரு பயங்கரமான மலை பிரதேசத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அது மலை பிரதேசம்னோடனே வெக்கேஷன் மோட், ஜாலி மோட் எல்லாம் கூட சேர்ந்து ஒரு வைப்பில் இருக்கேன். எங்கள் ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கூப்பிட்டு வந்துட்டாருன்னா வேறு லெவலில் போய் லொக்கேஷனில் ஃபன் பண்ணுறோம். ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க இங்கே பாருங்கள் மக்களே, மலை பிரதேசத்தை கூட்டு வரேன்னு சொன்ன உடனே நான் ஒரு வால்பாறை இருக்கும், இல்லைன்னா ஒரு ஊட்டி இருக்கும், ஒரு கொடைக்கானல் இருக்குன்னு வந்தால் நம்ம ஊருக்கிட்டே எப்படி ஒரு மலை இருக்குன்னு தெரியாத ஸ்பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கிட்ட குக் பண்ணுறோன்னு சொல்லப்போ நல்லா இருக்குது. நோ ஆஃபென்ஸ், பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம்ல, ஒரு தீபாவளினா பட்டாசு வரும், ஸ்வீட் வரும்ன்ற மாதிரி. மலை பிரதேசம்னா இப்படி தானே இருக்கும், குழுன்னு இருக்கும், ஹைட்டில் இருக்கும், அப்படி இப்படின்னு பார்த்தா அதோ பாருங்கள் மலை, இது பாருங்கள் லொக்கேஷன். நாங்கள் நல்லா இருக்குது, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் இது நம்ம ஊருக்குள்ளே இருக்குன்றத இவங்களுக்கு ஸ்லீப்பர் செல் மாதிரி யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. இதனால் நல்லாயிருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் இந்த லொக்கேஷனை பார்த்த உடனே அடுத்து என் மைண்டுக்கு வர ஒரு அட்டகாசமான ரெசிபியை ஒரு ஸ்பாட்டை போகிறோம், அங்கே செய்ய ஆரம்பிக்கிறோம். வாங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பாட்டில் உட்காந்து நம்ம ரெசிபி ஆரம்பிக்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிக்னேச்சரான ரெசிபி. அண்ட் இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் சவுத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி. ஸோ இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இருக்குது. பார்த்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசிபி ரொம்பவே ட்ரைன் பண்ணது, ப்ளஸ் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஃபைனலாக இதுதான் டிரைவ் பண்ண ரெசிபின்னு சொல்லலாம். இது ட்ரெடிஷ்னலாக பண்ணவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. ஸோ இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் என்னன்ற டீட்டெயிலை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சொன்னதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் பேசிக்லி ஸ்பைசஸ்லாம் நம்ம ஊற வச்சிடணும் ஒரு நாளைக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஓவர் நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் நைட் அந்த ஸ்பைஸை ஊற வச்சுட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம், அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த பேஸ்ட்டில் என்னென்ன சேர்த்துருக்கோன்ற மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 50 கிராம் பட்டை எடுத்திங்கன்னா அது கூட ஒரு 20 கிராம் கிராம்பு, அது கூட ஒரு 10 கிராம் ஏலக்காய், ஜாதி பத்திரி ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் ஜாதி பத்திரியும் ஒரு 5 கிராம் ஜாதிக்காயும் நீங்கள் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஊற வச்சுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நம்மளுடைய அஃபிஷியல் பேஜஸ் இருக்கு இல்லையா, ஜெயா டிவியோட யூடியூப்பில் போயிட்டு எங்களுடைய பிளேலிஸ்ட் இருக்கும் கைமணம்னு சொல்லிட்டு, அதில் இந்த எபிசோடுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதான் அந்த பேஸ்ட்டோட திங்ஸ். மீதிலாம் நம்ம இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 3 வகையான எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடல் எண்ணெய். இது 3 எண்ணெயுமே யூஸ் பண்ணி தான் ரெசிபிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இதுக்கு தேவையான அளவு கீ சேர்த்ததுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய். ஸோ நார்மலாகவே நம்ம குக்கிங்க்கு வேர்க்கடலை எண்ணெய் தான் சேர்க்க போறோன்றதுனால அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மற்ற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் பிரியாணி இது 2 மெத்தடில் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ஹண்டி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோவலை மாதிரி இருக்கும். இன்னொன்று நார்மல் ஹண்டிலே அடிப்பாங்க, ஹெவி பாட்டமில். ஸோ இதில் நம்ம ஒரு தம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வச்சுப்பாங்க, வாழையெல்லாம் போட்டு தம் போடுவாங்க. அது ஒரு மெத்தட். பட் ஆனால் அந்த மாதிரி மெத்தட்லாம் வீட்டில் செய்யவும் முடியாது. அந்த மாதிரி ஹண்டியில் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம குக்கரில் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதி பத்திரி ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பைஸ்ன்னு சொல்லலாம். ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இது எல்லாமே ரொம்ப 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 ஸ்ட்ராங். அதனால ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அன்னாச்சி பூ 2 துண்டு இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, 2-3 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், இவ்வளோதான் நம்ம இதில் சேர்க்குறோம். கொஞ்சமாக கிராம்பு. ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான சில்லி பவுடரை ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பச்சை மிளகா. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான ஆனியனை ஆட் பண்ண போகிறோம்.
பாத்தீங்கன்னா நம்ம ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு குக் பண்ணியிருக்கோம். நீங்க சில்லி பீஸ் போட்டதுனால அந்த ப்ரௌனிங் இது பார்த்தா தெரியாது, அதனால கேர்ஃபுல்லா நீங்க அதை ஹேண்டில் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே கொஞ்சமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது உப்பு. பிரியாணிக்கு சேர்த்து நீங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம தண்ணி ஊத்திட்டு அது நம்ம மட்டன் விசில் விடுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம சால்ட் செக் பண்ணிட்டு வேணும்னா நம்ம ஏத்திக்கலாம். அதனால நீங்க அதையும் நீங்க மைண்ட்ல வச்சு போட்டுக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா கொஞ்சமா ஆட் பண்ணி, ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அருமையா கிளீன் பண்ணி வச்சிருந்த மட்டனை சேர்க்க போறோம். மட்டன் ரொம்ப ஈஸிங்க ப்ரொபோர்ஷன். நீங்க 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 கிலோ மட்டன், இதுவே 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா 3/4 கிலோ மட்டன், அவ்வளவுதான். இப்ப நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி 3/4 கிலோ மட்டன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா நம்ம மல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டார் இறக்க போறோம். இந்த டிஷ்ஷோட ஸ்டார் அவர் தான் சொல்ல முடியும். இந்த டிஷ்ஷோட டிஃபரன்ஷியேட்டர் அவர் தான் சொல்ல முடியும். ஸோ முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பைஸோட பேஸ்ட் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்பைஸை நம்ம இப்போ இறக்க போறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போறோம். இப்போ நான் எப்படி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் எடுத்திருக்கிறது குறும்பாடுன்றதுனால. ஸோ இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் மட்டனை விட போறோம். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ரைஸை நான் ஊற வச்சு வைக்கல, எடுத்திருக்கிறது சீரக சம்பா ரைஸ், ஊற வைக்கவே இல்லை. இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ண போறோம். தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சர் செம்மையா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம விசில போட போறோம். 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நாம மட்டன் குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு ரைஸை போட்டு 2 விசில் விட்டா நம்ம டிஷ் ரெடி ஆயிடும். செம்மையா கொதிக்கிறாரு. நாம குக்கரோட வெயிட்டை போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க போடுறது மட்டும் இல்ல, ஹை ப்ரெஷர்ல நீங்க விடாதீங்க, ஸ்லோல வைங்க. அதாவது மாடரேட் டெம்பரேச்சர், சிம்மும் இல்லாம ஹையும் இல்லாம நடுவில் வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுல மட்டன் குக் ஆனாதான் அந்த 3 விசில்ல உங்களுக்கு ப்ராப்பரா குக் ஆயிருக்கும். நீங்க ஹைல வச்சீங்கன்னா விசில் வந்துடும் சீக்கிரமா, ஆனா மட்டன் குக் ஆகுறது சில டைம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால மாடரேட் ஹீட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஹையும் இல்லாம சிம்மும் இல்லாம நடுவில் வச்சுக்கோங்க. சூப்பர்வா ஒரு 4 விசில் வந்தாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக போறோம். ஸோ விசில் முடிஞ்சதுக்கு அப்புறம், ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம மூடியை ரிமூவ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நாம சீரக சம்பா ரைஸை ஊற வைக்கவோ இல்லை கழுவவோ கிடையாது. இது அப்படியே ராவா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம கிளீன் பண்ணி போட போறோம். ஏன்னா வாட்டர் ரேஷியோ டிஃபர் ஆகும். நீங்க ஊற வச்சு போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இல்லை இந்த ஸ்டேஜில் நீங்க அப்படியே போட்டீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இந்த டைம்ல நீங்க வாஷ் பண்ணி போட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்பதான் நம்ம இந்த ரைஸையே கிளீன் பண்ண போறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைஸ் ஊற வச்சிங்கன்னா தண்ணி அளவு மாறும். ஸோ தண்ணி நீங்க இப்போ முன்னாடி ஊற வச்சிருந்தீங்கன்னா, நம்ம இப்போ 1.5 போடுறோம் இல்லையா, 1.25 போடுறோம் வேகல்னா, அந்த மாதிரி இடத்துல நீங்க 1.25 போட்டிங்கனாலே போதும். ஸோ அந்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி குக்கர்ல செய்ய பார்த்து
நம்ம லாஸ்ட் டைம்ல போடுறதே பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. இல்லைன்னா நம்ம ஊற வச்சு பண்றோம்னா ஹண்டியில பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த குக்கரே இல்லாம நம்ம ஹண்டியில பண்ணுவோம்ல, அது பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அரிசியை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி கழுவுனதுக்கு அப்புறம் ரெண்டாவது வாட்டி ஒரு வாட்டி கழுவிக்கிறோம். கழுவுனதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய எக்ஸஸ் தண்ணியை ஊத்திட்டு ரைஸை நம்ம பிரியாணியில போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை பிரியாணியில் ஆட் பண்ணுறோம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுங்க. ரைஸில் இன்கேஸ் தண்ணி இருந்ததுன்னா எகெயின் மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு அப்புறம் ரைஸை உள்ளே போடுங்க. சீரக சம்பா பிரியாணியோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபினா இந்த ரெசிபியை சொல்லலாம். ஏன்னா வீட்டில் நம்ம நார்மல் பிரியாணி மாதிரியே செஞ்சு அதில் பாசுமதிக்கு பதிலாக சீரக சம்பா போட்டு தான் சாப்பிடுவோம் நிறைய டைம். ஸோ அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணுறோன்றதுக்கான ஒரு மெத்தடை தான் அதை நான் பார்க்குறேன். பட் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட ஒரு டைமென்ஷனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்லேருந்து எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரைஸ் போட்டதுக்கப்புறம் அகெயின் 2 விசில் தான், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் விசில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி, புதினா இது 2த்தையும் நம்ம இதில் இறக்க போகிறோம். இறக்கியாச்சு. ஸோ புதினா மல்லி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் நாம் கவர் பண்ண போகிற விசில் ப்ரெஷர் இல்லாமல் கவர் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டை போட்டு 2 விசில் நம்மளோட திண்டுக்கல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கிறதுக்காக விட்டுருந்தோம். இப்போ சூப்பராக ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் கீ நம்ம பிரியாணிக்கு மேலே போட்டதுக்கப்புறம் தான் நம்ம உடைக்கணும். இப்போ நம்ம பிரியாணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளாக அதுக்கு ஒரு தால்ச்சா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அன்னாச்சி பூ, ஒரு 2 பீஸ் கிராம்பு, ஒரு பீஸ் ஏலக்காய், பட்டை இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போதுமே இந்த இதில் மட்டும் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மட்டனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எலும்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனோட எலும்பு, கொஞ்சமாக சதை, இவ்வளவு தான். அதே மாதிரி நீங்கள் இதை பண்ண பார்த்து கொஞ்சமாக புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள்,
கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவையான அளவு குழம்பு தூள், ஒரு சின்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூடயே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம இந்த ஸ்பைஸ் மசாலா இருக்குல்ல இதை வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஸ்பைஸ் மசாலா வச்சு நம்ம கொஞ்சமாக அந்த ஸ்பைஸ் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற வச்ச துவரம் பருப்பு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் டச் லைட்டாக இதுக்கு தேவையான புளி, அதுக்கப்புறம் வந்து சீசனிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசில் விட்டுறலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கலாம். இதில் எதுவுமே வந்து பேர்ன் ஆகிற ஐட்டங்களோ எதுவும் இல்லாதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ நம்ம தால்ச்சாவுக்கு ஒரு 6 விசில் விட்டுருந்தோம். 6 விசில் நம்ம சூப்பராக குக் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபைனலாக நம்ம இதில் 2 விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். புளி ப்ளஸ் தேவையான அளவுக்கு சீசனிங், இது 2 மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்டகாசமாக தால்ச்சா பிரியாணி 2மே ரெடி ஆகிடுச்சு. ஒரு இலையை எடுத்து இவங்க 2 பேரையும் போட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு அட்டகாசமான மீல் ஒரு இலையில போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஐ திங்க் சீரக சம்பாவோட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்னா மட்டன் தால்ச்சாவாக இருக்க முடியும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபிஸோட நான் கொண்டு வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.